அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பொதுவாக இன்னைக்கு ஈன்முறை மருத்துவம் பரவலாக நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஈன்முறை மருத்துவத்தில் நாம அதிகமாக மின்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய உபகரணங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய சில உபகரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல தான் டைரக்டா அப்ளை பண்றாங்க. அதற்கும் சரியான பாதுகாப்பு, அதோட சில அடிஷ்னலா ஜெல்லு, ஆயில் இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தி தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்மளுடைய ஸ்கின்ல அப்ளை பண்றாங்க. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுல இன்னைக்கு பல பேர் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிராமத்திலிருந்து வரக்கூடிய சிலர்கிட்ட வெகுளியா கேட்பாங்க. இன்னும் சிலர் ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வைக்க போறோம், ஏதாவது ஒரு பாதிப்புக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் இருக்கும். அப்ப நமக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சவங்களுக்கு தெரியும். அந்த புதிதாக இன்னும் நல்லா சொல்ல போனா படித்த சிலருக்கு, ஒரு டிகிரி ஹோல்டருக்கு, ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச சிலருக்கு கரண்ட் வச்சா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஏதோ உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக இந்த இயன்முறை மருத்துவத்தை நாடி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தில் செயல்படக்கூடிய அந்த சாதனங்களை வைப்பதற்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்றதுக்காக நாம இதை நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நம்மளுக்கு எல்லாருமே கரண்ட் அப்படின்றதுலே ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஜென்ரலா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்ட் வேற, நாம எக்யூப்மெண்ட்ல இருந்து அதுல அவுட்புட்டா வரக்கூடிய கரண்ட் வேற. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா கரண்ட்னாலே நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே குறைஞ்சபட்ச கல்வி இன்னைக்கு 10வது வரைக்கும் நல்லா படிச்சிருப்போம். ஸோ மின்னோட்டம் அப்படின்னாலே நம்ம ஒரு 8th 9th 10thலேயே நமக்கு போட்டிருப்பாங்க. இது ஒரு மூமெண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸ். அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அங்க அயான்ஸோடைய மூமெண்ட்ஸ் தான் நம்ம கரண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த அயான்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும். ஸோ அயான்ஸோட மூமெண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் நம்ம சொல்றோம். ரைட். இப்ப இந்த அயான்ஸ்ன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே கரண்ட்னு சொன்னா அந்த டெஃபினேஷன்ல இங்க எலக்ட்ரான் அயான்ஸ் தான் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்றோம். ரைட். ஓகே. இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒவ்வொரு அணுக்கள்லையும் அந்த செல்லு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு செல்லுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா விடுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு அயான்ஸ்லையும் இருந்து அந்த மைனஸ் எலக்ட்ரான்ஸ் ஜம்பி போயிட்டே இருக்கும். இது நம்ம கரண்ட்னு படிச்சிருப்போம். இப்ப நம்மளுக்கு வீட்டுக்கு வர கரண்ட் நம்மளுக்கு தெரியும். இது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 220ல இருந்து 240 வோல்ட் தான் ஆவரேஜ். ஸோ ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஆம்பியர் பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா 1ல இருந்து 16 ஆம்பியர் வரைக்குமே பாத்தீங்கன்னா கரண்ட் வரும். பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய மின்சாரம். ரைட். இப்ப நம்மளுடைய ஹியூமன் பாடியில நிறைய அயான்ஸ் இருக்கு. ரைட்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வந்து இந்த எலக்ட்ரான் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியலில் வந்து இருக்கு. ஸோ காப்பரில், அடுத்து அலுமினியத்தில், அடுத்து இரும்பில், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சொல்லிட்டே வந்து போகலாம். ஸோ வந்து இங்கே மின்சாரத்தை கடத்தக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இப்ப ஹியூமன் பாடியை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ ஹியூமன் பாடியில வந்து ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். அதோட அயன்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு, இது நம்மளுக்கு வந்து தெரியணும், ரைட்? ஸோ இப்போ இந்த அயன்ஸ் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் முழுக்க பரவி கிடக்கு. இன்னைக்கு நிறைய மினரல் சால்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம். இந்த மினரல் சால்ட்ஸ்ல வந்து சோடியமும் பொட்டாசியமும் நம்ம வந்து முக்கியமா குறிப்பிட்டு வந்து சொல்லணும். காரணம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா வந்து இந்த Na+ அயான்ஸ், பொட்டாசியம் அயான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் முழுக்க முக்கியமா நரம்புகள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மூவ்மெண்ட் நடந்துகிட்டே வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில இருந்து நம்ம நரம்பு மண்டலம் முழுக்க அந்த சிக்னல்ஸை வந்து எடுத்துட்டு போகும். இப்ப நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு சந்தேகம் வந்து வரும், நம்மளுடைய உடம்புல வந்து கரண்ட் வந்து இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம மக்கள் பாஷையில சொல்லணும் அப்படின்னீங்கன்னா அது நம்ம வந்து கரண்ட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியில வந்து இந்த நியூரல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா பிரெயின், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்டுவடம், தண்டுவடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து நர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியில வந்து போயிட்டே வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்புகள் மூலமாக பிரெயின்ல இருந்து சிக்னல்ஸ் வந்து வெளியில வந்து போகணும். அப்ப நம்மளுக்கு பிரெயின்ல இருக்கிற சிக்னல்ஸ் எப்படி வந்து உருவாகும்? இந்த நிறைய வந்து அயன்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? அப்ப நம்ம பாடியில வந்து கரண்ட் வந்து இருக்குன்னா அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட -70 மில்லி வோல்ட்ல இருந்து +30 மில்லி வோல்ட் வரைக்கும் இருக்கு, ரைட்? ஸோ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடியில வந்து உருவாகும். இது என்ன சார்? -70 மில்லி வோல்ட்ல இருந்து வந்து 70 மில்லி வோல்ட்ல இருந்து இந்த நரம்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளஸ்ஸா இருக்கிற போது வந்து அதிகமான சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா வந்து அது ஆப்போசிட்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த -70 மில்லி வோல்ட்ல இருந்து +30 மில்லி வோல்ட் வரைக்கும் இது வந்து இருக்கும். ஸோ நம்ம பாடியில வந்து முழுக்க முழுக்க அயன் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த சிக்னல்ஸ் எடுத்துட்டு போகுது. இந்த சிக்னல்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு மினி பவர் சப்ளை மாதிரி தான். ஸோ இப்போ நமக்கு வந்து வீட்டில் எப்படி வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதை எப்படி ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம பிரெயின்ல வந்து இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வந்து மைக்ரோ கரண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில வந்து போய் நம்மளுடைய மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுருங்கி விரிகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ணணும், கையை வந்து மேலே வந்து தூக்கணும் அப்படின்னா வந்து தோள்பட்டையில ஒரு தசைக்கு வந்து மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு பிரெயின்ல இருந்து ஒரு சிக்னல்ஸ் வந்து வரணும். அது நம்மளுடைய தோள்பட்டையில இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த சிக்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை தான் வந்து அது வந்து அனுப்புது. இப்போ நம்ம இயன்முறை மருத்துவம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நிறைய பேத்துக்கு வந்து தெரிகிறது வந்து கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயன்முறை மருத்துவத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 ஸ்டிமுலேஷன் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா? ரைட். நம்ம வந்து எலக்ட்ரோட நம்ம வந்து டைரெக்டாக ஸ்கின்லேயே அப்ளை பண்ணுற மாதிரியான பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. நரம்புகள் வந்து ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த நரம்பு செல்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு கையில் வந்து மூமெண்ட்ஸ் எதுவும் வந்து வரல அப்படின்னீங்கன்னா மூமெண்ட்ஸ் வந்து வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டரி எக்யூப்மெண்ட் நம்ம நிறைய வந்து பயன்படுத்துகிறோம்.
ஸோ எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நர்வ் ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த நர்வ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் வந்து பிரெயினில் அஃபெக்ட் ஆனவங்க, கையில் ஏதாவது அடிபட்டு நரம்பு வந்து டேமேஜ் ஆனவங்க, முகவாதம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு, கை ஏதாவது கட்டாய் போனதுக்கப்புறம் அந்த நரம்பும் வந்து துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்டிமுலேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஸ்டிமுலேஷன் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ல இருக்க அந்த அமௌண்ட் ஆஃப் வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 40ல இருந்து 80 வோல்ட் தான். ஆவரேஜா 70 வோல்ட் இந்த கரண்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம். ஃப்ரீக்வன்சி 50 to 100 ஹெர்ட்ஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கரண்ட் நம்ம வந்து உடம்புல அப்ளை பண்ணும் பொழுது என்ன வந்து ஆகும் பொதுவாக? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கின் நம்ம வந்து டைரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோட் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஸ்கின்ல ஒரு ஃபேட் லேயர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர்ஃபிஷியல் வந்து ஃபேசியல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதுலேயே ஒரு 2-3 லேயர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசில் ஸ்ட்ரக்சர் வந்து வரும். ஸோ மசில் ஸ்ட்ரக்சரில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நர்வஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 70 வோல்ட் நமக்கு வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணும் பொழுது இது ஒவ்வொரு லேயராக தாண்டும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். கடைசியாக வந்து இந்த நர்வை ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த மைக்ரோ வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 to 100 மைக்ரோ வோல்ட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் வந்து அந்த நர்வை வந்து ரீச் பண்ணும். ஸோ அப்படி வந்து ரீச் பண்ணும் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய நரம்பு பாதிப்புகளுக்கு ஏத்தாப்புல அந்த நரம்பை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிமுலேஷன் வந்து வைக்கும் பொழுது என்ன அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இங்கே நரம்பு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற வந்து கரண்ட் ஷாக் அடிக்கும் பொழுதும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான சென்சேஷன் வந்து இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி ஆல்டர்னேட்டிவ் டைப் கரண்ட் தான் நமக்கு வந்து வரும், ஏசி கரண்ட். ஆனால் இந்த மாதிரி நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசி கரண்ட்டும் வந்து யூஸ் பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து டிசி கரண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணும் பொழுது இங்கே வந்து கண்டினியூஸ் வந்து ஸ்டிமுலேஷன் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா நரம்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து போதுமானதாக நமக்கு வந்து இருக்கும். நம்ம இந்த கரண்ட் வந்து குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு நிறைய நம்ம வந்து இங்கே அதுக்கு தான் நம்ம வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். 240 வோல்ட் கரண்ட்டை வந்து 70 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் நம்ம வந்து இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கரண்ட் நம்ம வந்து சொல்லும் பொழுது ஆம்பியர் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, அந்த ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்சில் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நம்மளுக்கு வீட்டுக்கு வர்றது 1 ஆம்பியர் வந்து கரண்ட்டு, இங்கே நம்ம வந்து பயன்படுத்துறது மைக்ரோ ஆம்பியர் தான். மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 மில்லி ஆம்பியரில் வந்து இருந்து 10,000 மில்லி ஆம்பியர் வரைக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம். ரைட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சாதனம். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின் வந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நிறைய வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ வந்து பெயின் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 2 விதமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து இருக்கு. ஒன்று ஹை ஃப்ரீக்வன்சி எக்யூப்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ ஃப்ரீக்வன்சி எக்யூப்மெண்ட்ஸ். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பை அதிக அளவுக்கு வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ணும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நரம்பு ஸ்டிமுலேட் ஆகாமல் சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ரைட். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஹீட்டு தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து பெரிய பாதிப்புலாம் நமக்கு வந்து ஒன்றுமே வந்து இல்லை. இதில் வந்து மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு நம்ம வந்து அடுத்து இன்னொரு வகையான கரண்ட் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எல்லா கிளினிக்லையும் இன்னைக்கு வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லுவோம், ஷார்ட்டா IFT அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு
இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையே. ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டிமுலேஷன் நேச்சுரல் ஸ்டிமுலேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம கையில் நம்ம வந்து ஒரு நம்மன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும். அதோட தசையை வந்து இறுக்கமாக பிடிச்சு வந்து விடுற மாதிரியான ஒரு அசைவும் வந்து இருக்கும். ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து பயன்படுத்தும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய தசைகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை வந்து குறைக்கும். ஏற்கனவே ஏதாவது காரணமாக மசில் டைட்டா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நான் சொன்னது வந்து ஸ்பேசம், இப்ப ரெண்டாவது சொல்றது கண்ட்ராக்சர். ஸோ 2 வகையான அந்த தசை வந்து இறுக்கம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த தசையை வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்றது இந்த எக்யூப்மெண்ட் மட்டும்தான். ரைட். ஸோ அதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நர்வ் பிளாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த நர்வ்ஸை வந்து பிளாக் பண்றது மூலமாக நமக்கு பெயினை வந்து குறைக்கும். இந்த நர்வ் பிளாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க கைக்கு வர்ற ஒரு நரம்புல நம்ம வந்து ஐஎஃப்டி அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நம்ம மூளை வந்து யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடம்புல எந்த இடத்துல அதிகமான ஃப்ரீக்வன்சி உள்ள வந்து ஒரு பெயினை வந்து இருக்கோ அந்த பெயினை தான் ஃபீல் பண்ணும். ஸோ நம்மளுடைய மூளை நம்மளுடைய உடல்ல எந்த பகுதியில் அதிகமான ஃப்ரீக்வன்சி உள்ள வந்து ஒரு சிக்னல் இருக்கோ அந்த சிக்னலை ஃபீல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு இடத்துல கட்டாயம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த பெயினை தான் அது வந்து ஃபீல் பண்ணும். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சின்னதாக நகத்தில் வந்து ஏதோ ஒரு கீரல் விழுந்துருச்சு, சின்ன குண்டூசி குத்திருச்சுன்னா அதையும் ஃபீல் பண்ணும். ஆனால் இந்த கட்டானா வந்து பெயினையும் குண்டூசி குத்துனா பெயினையும் வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த கட்டான வந்து பெயினை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து ஃபீல் பண்ணும். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன வந்து இங்கே எக்யூப்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னீங்கன்னா ஒரு நரம்பு இங்கே தோள்பட்டையில் சதையில இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக வலி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த நர்வ்ஸ்ல வந்து அளவுக்கு அதிகமான வலி வந்து போகக்கூடிய சிக்னல் வந்து போகும். ஸோ இப்போ இந்த சிக்னல் வந்து அப்போட வந்து பிரெயின்ல வந்து போய் வந்து ரீச் ஆகும்போது இடையில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஎஃப்டி அப்படின்றத வந்து பெயின் இருக்கிற இடத்துல வந்து வச்சோம் அப்படின்னீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா இந்த பெயின் சிக்னலை விட அதிகமான சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணும்போது பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை வந்து உடனே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மசில் வந்து இருக்கக்கூடிய பெயின் வந்து நம்ம மூளை வந்து ஃபீல் பண்ணாது, இந்த எக்யூப்மெண்ட் கொடுக்கக்கூடிய சிக்னலை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ தொடர்ந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக இது வந்து வைக்கும் பொழுது இந்த நரம்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நரம்பு வழியா ஏற்கனவே வந்த ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ணாம நம்ம புதுசா வச்ச எக்யூப்மெண்ட்டோட அந்த சிக்னலை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ இதுல வந்து என்ன வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் அப்படின்னீங்கன்னா நமக்கு வலியை பிரெயினுக்கு தெரிய விடாம பிளாக் பண்ணிடுறோம். ரைட். இது வந்து கம்ப்ளீட்லி இது பிசிக்கல் மெத்தட் அப்படின்றதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்க விளைவும் நமக்கு வந்து இருக்கிறது வந்து கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த கரண்ட்டை வந்து உடம்புல வந்து வைக்கிறது தான் பிரச்சனையே. அதனால வந்து ஒரு பயம். ரைட். கரண்ட் வந்து வச்சோம்னா ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது, கரண்ட் வந்து உடம்புல வந்து வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய மனநிலை நிறைய பேருக்கு வந்து இருக்கு இல்லையா. இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனையே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்னது ஒரு 2 வகையான சாதனங்களை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை தான் இது வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணி புது சிக்னல்ஸாக வந்து மாற்றி வந்து கொடுக்குது. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை வந்து டைரக்டா வந்து பயன்படுத்தலை. ஆனா நம்ம எக்யூப்மெண்ட் எல்லாமே வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்ல வந்து செயல்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். அது மட்டும்தான் இங்கே தெரிஞ்சுக்கிறணும். அதுல இருந்து வரக்கூடிய வந்து அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் சிக்னல்ஸ் தான். இது வந்து புதுசா வந்து இங்க வந்து ஒண்ணுமே வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து கிடையாது. இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும்.
இயன்முறை மருத்துவம் நம்ம வந்து எங்கேயாவது நம்ம வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா தைரியமா நம்ம வந்து போய் வந்து எடுக்கலாம். இங்க நம்மளுக்கு புதுசா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, நாம ஒரு விஷயத்த என்னன்னு தெரியாமலே நாம வந்து பல பேருக்கு அதை வந்து சொல்லிடுறோம். பொதுவா நம்ம வந்து தாத்தா பாட்டி வயசுல இருந்து இருக்கக்கூடியவங்க ஒரு 80களுக்கு முன்னாடி வந்து பிறந்தவங்களா வந்து கூட வந்து இருக்கலாம். இவங்களுக்கு தான் வந்து இந்த கரண்ட்ன்றது வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து கரண்ட்னு சொன்ன உடனே அவங்க வந்து மைண்ட்ல வந்து யோசிக்கிற வந்து ஒரு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியில வந்து போற வந்து கரண்ட் தான். இது என்னன்றது வந்து புரியணும். ஏன்னா இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த விஷயத்த வந்து கடத்தும் பொழுது கரண்டா அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? நம்ம வந்து தேவைக்கு தான் சில மருத்துவங்கள் செய்கிறோம். அதுவும் நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அது செய்கிறது வந்து கிடையாது. ஸோ மருத்துவத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை மருத்துவமா நம்ம வந்து பயன்படுத்துற வந்து வரைக்கும் அது நம்மளுடைய உடலுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிப்பது வந்து இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே முக்கியமான விஷயம், நிறைய பேர் அடிக்கடி ஒரு டயலாக் வந்து கேட்பாங்க இல்லையா? கரண்ட் வந்து வச்சா ரத்தத்தை குடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வாய் வழியா அதை கடத்தும் பொழுது கரண்ட் அடிச்சா ரத்தத்தை குடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். ஸோ அப்போ அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவா நமக்கு வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து அடிக்குதுன்னு வந்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஷாக் வாங்கினவங்களுக்கு தெரியும், கையில பட்டா லைட்டா சுறுசுறுன்னு இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அந்த ஸ்டிமுலேஷனா வந்து இருக்கும். வெறும் 70 வோல்ட் வந்து கிடையாது, கிட்டத்தட்ட 240 வோல்ட் கரண்ட். அதுவும் ஏசி கரண்ட். டிசி கரண்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த சுறுசுறுன்றதெல்லாம் வந்து இருக்காது. கண்டினியூஸா ஸ்ட்ராங்கா பிடிச்சி இழுத்துரும், கொஞ்ச நேரத்துல வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து வந்துடும். இந்த ஏசி கரண்ட்டுமே சர்டன் செகண்ட்ஸ்ல இருந்து சர்டன் மினிட்ஸ்ல இருந்து நம்ம வந்து அதை வந்து சுறுசுறுன்ற எஃபெக்ட் வந்து இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து அங்க இருந்து வெளியில வந்து வந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதுவே கண்டினியூஸா அந்த வயர் வந்து கையிலேயே இல்லாட்டி நம்ம உடம்புலயே டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதுவும் கார்டியாக் அரெஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட். ஓகே, சரிங்க டாக்டர். இப்ப நம்ம வந்து இந்த ரத்தத்தை குடிக்கிற மேட்டருக்கு வந்து வருவோம். இப்ப பொதுவா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹெவி எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் நம்ம பாடியில நடக்கும் பொழுது ரத்தத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த ரத்த செல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்னோட ஒன்னா வந்து அக்ரிகேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ரெட் பிளட் செல் அக்ரிகேஷன் வந்து நடக்கும். நம்ம ரத்த உறைதல்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுல நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில அடிக்க வச்சா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து போய் வந்து மாறிடும். அப்ப இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள், இந்த ரத்த தட்டுக்கள்னு சொல்லுவோம், பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரச்சனை. ரைட். அதுக்கப்புறம் வெளியில தசையில வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல் மசில் கன்ட்ராக்ஷனை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். கையில ஒரு அப்படியே பிடிச்சி வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ரைட். அதுக்கடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து வரும் பொழுது நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் சரியா வந்து இயங்கும். அதுக்கே அளவுக்கு அதிகமா ஓவர் வோல்டேஜ் வந்து கரண்ட் வந்து போகும் பொழுது வேகமா வந்து வேலை பார்க்கும் பொழுதுதான் இதயம் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்னி வந்து செயலிழந்து போயிடும், லிவர் ப்ராப்ளம், அப்புறம் வந்து பிரெயின் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து வரும். ரைட். இதுல எக்ஸ்ட்ரீமா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து இல்லாம டைரக்ட் கரண்ட் வந்து நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வழியா கரண்ட் வந்து வேகமா வந்து பாஸ் ஆகும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு மின் கடத்தி. ரைட். அப்ப நம்ம வழியா உடம்புல வந்து கரண்ட் போகும் பொழுது நம்மளோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன இவ்வளவு வந்து ப்ராசஸும் நடக்கும். அதோட நம்ம பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துலாம் வந்து குறையும். ரைட். டீஹைட்ரேஷன் வந்து நிறைய நடக்கும். ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இங்க நம்ம உடம்பு வழியா வந்து கரண்ட் போகும்போது
ஏன் வந்து டீஹைட்ரேஷன் வந்து ஆகுது? நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடம்பு ஒரு மின் கடத்தி அப்படின்றதுனால எந்த ஒரு பொருள் வழியா கரண்ட் வந்து பாஸ் ஆகுதோ அது ஹீட் ஆகும். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8th இருந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள படிச்சிருப்போம். அந்த விஷயத்தை நம்ம வந்து இங்க அப்ளை பண்ணும் பொழுது நம்ம பாடி வழியா ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அது முக்கியமா டிசி கரண்ட் வந்து பாஸ் ஆகும் பொழுது நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும். ரைட். இன்னும் அதிகமான வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும் பொழுது சர்டன் மினிட்ஸ்ல இருந்து சர்டன் ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே எரிஞ்சு கருகி போயிடும். இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மேல வந்து போக வேண்டிய அந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எல்லாம் வந்து யாராவது தப்பி தவறி நம்ம வந்து ஏதாவது விளையாட்டு போக்கில் வந்து டச் பண்றவங்க அப்படியே கருகி போயிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நடுவில் சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய உடம்பு வழியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகும் பொழுது நம்மளோட உடம்பு டீஹைட்ரேஷன் வந்து ஆகும். டீஹைட்ரேஷன் ஆகும்போது ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து குறையும். ஏன்னா நம்மளுடைய ரத்தத்துல வாட்டர் கண்டென்ட் கிட்டத்தட்ட 70% வந்து இருக்கு. 70% வாட்டர் கண்டென்ட் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? செல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒட்ட ஆரம்பிக்கிறதான் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தத்தை குடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறைய பேர் சொல்லிட்டு வந்து இருக்கும். ரைட். ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா வந்து இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயம் வந்து போகும் பொழுது அது கொஞ்சம் நிறைய மாறி போவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் நம்ம எதிர்காலத்துல என்னென்னமோ மாதிரியான உபகரணங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து மாறிக்கணும். நீங்க இயன்முறை மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய இந்த மின் சாதனங்கள் எதுவுமே உங்களுடைய உடலுக்கு எந்த விதத்தையும் தீங்கி விளைவிக்கக்கூடியது கிடையாது. மாறாக உங்களுக்கு நரம்பு செல்களை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் மசில்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் உங்க பாடியில இருக்கிற பெயினை குறைக்கிறதுக்கு தான் நாம பயன்படுத்திக்கிட்டு வந்து இருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோல உங்களையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.